ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் குப்புராஜி. நான் சேலத்திலிருந்து வரேன். பேச்சுக்கலை பயிற்சி ஏஎஸ் குரு அகாடமி பேச்சுக்கலை பயிற்சி ஃபோனில் ஆட் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வேறுனா பிரெயின் ரீவயரிங் அப்படின்னு இந்த ஏஎஸ் குரு அகாடமி பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதில் ஒரு டச்சிலே அப்படியே இருக்கிறேன். மறுபடியும் ஏதோ பயிற்சி ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். பார்ட்டிகிட்ட பேசுறது, ஒர்க்கர்ஸ்கிட்ட பேசுறதா ரொம்ப கூச்சப்படுவேன், தயக்கப்படுவேன். அதனால் நம்ம பேச்சுக்களை நம்ம மிகவும் அவசியம் தேவைப்படுது. அதனால் இந்த கூச்சத்தை போகிறதுக்கு, பதட்டத்தை போகிறதுக்கு ஏதோ பயிற்சி இருக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மையிலுமே இந்த பயிற்சி எனக்கு கிடைச்சது. 2 நாள் கலந்துக்கிட்டேன். மிகப்பெரிய மாற்றம். நான் ஆரம்ப காலத்தில் எப்படி இப்போ என்னையே நினைச்சேன்னா எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் நீட்டாக போட தெரியாது, தலை முடி கட்டிங் சரியாக பண்ண தெரியாது. அப்படியே வாழ்ந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்துட்டேன். ஒரு இது இல்லாமல் அப்படியே இருந்துட்டேன். இதெல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இருக்கிற நண்பர்கள் அவ்வளோ ஒரு உரிமையாக நம்ம பர்சனல் விஷயம்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லதுக்கு தான் நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளாம் அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணேன். உண்மையிலும் மிகப்பெரிய மாற்றம். ஏன் நானும் ஒரு அமைப்பில் இருக்கிறேன். அதில் மைக்கு பிடிச்சி ஏறி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். இந்த கூச்சத்தினால அதை தவிர்த்துருவேன். வேணாம் நம்ம கூச்சமாகுது தவிர்த்துருவேன். ஆனால் இப்போலாம் சாதாரண மைக்கு பிடிச்சி கூச்சம் இல்லாமல் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன். மைக்கை பார்த்தாவே ஒரு பதட்டமாக இருக்கும். ஏன்னா நார்மலாக பேசுறது தான். நான் நார்மலாக பேசுவேன், குடிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த மைக்கு பிடிச்சி பேசுறது, ஒரு கூட்டத்தில் நின்று பேசுறதுலாம் எனக்கு பயம், பார்த்துட்டு ஒரு கூச்சமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. உண்மையிலுமே இந்த பேச்சுக்களை பேச்சு அனைவருமே எடுத்துக்கணும். இந்த ஆடு பார்க்குறவங்களாம் அனைவருமே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தொழிலில் பெரிய தொழிலாக சரி, ஒரு அரசியலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பேச்சு இருந்தால் தான் அது பெரிய அளவு சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். பெருசாக சாதிச்சவங்களாம் பேச்சியாக தான் சாதிச்சிருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்துருக்குறேன். அதனால் அனைவரும் இந்த பேச்சுக்களை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக அவங்க தொழிலையும் சிறந்து வாழணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஏஎஸ் குரு அகாடமி நிறுவன தலைவர் தனசேகர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த அகாடமிக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.